நீ ஒரு சின்ன பொண்ணு, அப்படியே சீரியஸாக நான் உன்னை ஏதோ நெட்டில் பிடிக்கிறேன், சோஷியல் பிளாட்ஃபார்மில் பிடிக்கிறேன், அப்படியே டெவலப் பண்ணுவேன், பயங்கரமாக சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பேன், உன்னை விட்டால் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு உன்னை ஆசை வலையில் விழ வைப்பேன், நீயும் வந்து என்னை ரொம்ப நம்பிடுவேன், அதுக்கப்புறமா உன்னை எடுத்துன்னு போய் அவங்க ப்ரைவசி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு பொண்ணு இவர் கடலை போட போகிறாரு, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் மதர், கரெக்டாக? இதெல்லாம் நீ பார்த்துருப்ப. ஆமாம், எனக்கு வந்து வரவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறாங்க, அவங்க வந்து மதர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டாக்டர் என் பொண்ணுக்கு ஓகே. பசங்கள்லாம் இன்றைக்கி பர்த்டேன்னா மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சியில் அவங்க கிளாஸ் அதில் 20, 30 பேர், 40 பேரை கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு டப்பாவில் இந்த பாரிஸ் டாஃபி வாங்கி கொடுப்பாங்க. ஸ்கூலில் போயிட்டு எங்கள் கிளாஸ் எல்லாருக்கும் ஒன்று கொடுப்போம். அது கூட டீச்சர் பர்மிஷன் கொடுப்போம். இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லி எல்லாம் பர்த்டே ஒரு பாட்டு பண்ணோன்னே எல்லாருக்கும் நான் வந்து அந்த பார்ட்டியில் இருக்கிறேன். ஐ ஆம் சீயிங் ஒன் கேர்ள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அவள் அதில் வரா. ஓகே. அண்டு அன்றைக்கே வி என்டர் இன்டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதனால் இன்றைக்கி வந்து எதுவுமே கணக்கு கிடையாது. அந்த மாதிரி வரும் பொழுது உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஆஸ் அன் யங்ஸ்டர்ஸ், வணக்கம் நேர்களே, டாக்டர் சிக்கேனோட யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், நிறைய விஷயங்கள், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியோ பிரமிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த சொசைட்டில இருக்கு. அதையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பேசும்போது சைபர் புல்லிங் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம்ல. என்னமோ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓடிபி வருது, அதை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம ஏதோ தவறாக ஷேர் பண்ணி அதனால பைசா போயிடுது. சரி, அதுதானா அப்படின்னு சொன்னால் மார்ஃபிங் பண்ணி பிக்சர்ஸை போடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பான் சைட்ஸ்லேயே பொண்ணுங்களோட நம்பரை போட்டு அவங்கள சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு பொண்ணு தன்னை லவ் பண்ணல அப்படின்னா சரி, அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுன்றதுக்காக அந்த பொண்ணோட நம்பரை போட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாரும் தப்பான மெசேஜஸ் போடுறது, கால் பண்ணுறது, இதனால் அந்த பொண்ணு சூசைட் லெவலுக்கு போனதெல்லாம் நாங்களே எடுத்திருக்கோம் சார் நியூஸ். இது எப்படி சார்? இது எவ்வளோ அட்வான்டேஜஸ் பேசுகிறோம், எவ்வளவோ, ஆனால் ஜாஸ்தி டிஸ்அட்வான்டேஜஸ் தான் சார் கண்ணுக்கு தெரியுது. இது பாருமா, ரீசெண்டாக நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த நகரத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அர்பன் சிட்டி, அது சென்னையில். அங்கே இருக்கிற அந்த இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து சேர்றாங்கல்ல பசங்க பொண்ணுங்க. ஸோ இப்போல்லாம் வந்து கண்டதும் காதல். ஒரு அந்த என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன எப்படி பார்க்குறேன் இந்த ஒரு கடந்த 30-35 வருஷம், நான் எஸ்பெஷலி 1995க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். 1995னா 30 வருஷம். செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில். அது இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணுமா, பொறுமை இல்லையே கிடையாது. பொறுமைன்றதெல்லாம் அப்புறம், ஐ வாண்ட் இட் தென் அண்ட் தேர், எனக்கு உடனே பார்த்துடணும். இந்த மாரல் ஃபியரு, லொட்டு லோஸுக்கு நீதி போதெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஸ் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள், அவ்வளோதான். ஓகே. இது ஒரு பக்கம். என்ன நடக்குதுன்னா அந்த நகரத்தில் பொண்ணுங்க வந்து ஜஸ்ட் தே வாண்ட் அ பார்ட்னர், தே ஸ்மைல், தே சே ஐ லவ் யூ, எல்லாம் வாட் எவர். இவன் வந்து சீரியஸாக போகிறான், அவள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம். அவன் வந்து பண்ணுறா, பேசுகிறா, லவ் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா, த எக்ஸ்சேஞ்ச் வாட் எவர். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவளுக்கு போர் அடிச்சிடுது. ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறமோ 1 இயருக்கு அப்புறம் ஷீ கோ ஃபார் another பார்ட்னர். அப்போ இவன் கேட்குறான், என்ன நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா, இதில் என்ன இருக்குது, கொஞ்ச நாள் உன் கூட இருந்தேன், கொஞ்ச நாள் அவன் கூட இருந்துட்டு போகிறேன். அவனால் அந்த தோல்வியை தாங்கிக்க முடியல. இது பொண்ணுங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. இருங்க மேடம், நான் வந்து பொண்ணுங்களையும் குறை சொல்ல, பசங்களையும் குறை சொல்ல ப்ளீஸ். இந்த இந்த லவ் ஃபெயிலியரை அவனால் தாங்கிக்க முடியல, அதனால் போய் தற்கொலை பண்ணிக்கிறான்.
ஓகேயா? இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நார்ம்ஸ் இல்லாமல் ஒரு நிரந்தரமற்ற என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து வக்கரமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஒரு சென்சிபிள் ஆக்ட் இல்லை அங்கே. புரியுதுங்களா? இப்போ எப்படி எந்த ஒரு பெண்மணியும் என்ன நினைப்பா, என்னை பத்திரமா பாதுகாத்து என்னை வழிநடத்தி என் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி என்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, புரியுதுங்களா, புரியுது சார், என்னை பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண் மகன்தான் எனக்கு துணையாக வர வேண்டும் அப்படின்றது எல்லார் மனசுலையும் இருக்கும். ட்ரூ. பெண்ணை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா? யூ ஷுட் ப்ரொடெக்டர். அவளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அவளுடைய மனசையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். அவளுடைய உடலையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். அவளுடைய பொருளாதாரத்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். உன்னுடன் சேருவதனால் கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை, அந்த குழந்தையை சிறப்பாக வளர்க்க வேண்டும். இவ்வளோ ரோல் இருக்குது ஒரு ஒரு ஆணுக்கு. அதே நேரத்தில் வரும்போது பெண்ணுக்கும் நிறைய ரோல் இருக்குது இல்லையா? அந்த கணவனை கலங்காமல் பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கு. கரெக்ட். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ராட்சசி வந்தா முடிஞ்சுது கதை. மாவனே சார், என்ன இது பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றுவா. இது பொண்ணுங்களை பற்றி மட்டும் பேச ஊற வைப்பா. சரி, அதான் பொண்ணுங்களை பற்றி மட்டும் பேச வேண்டாம். இருங்க. ஓகே, ஆண்கள் மட்டும் நான் குஷ்டு வந்து அடிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான், அதையும் சொல்லுங்க. ஓகே, இப்போது வக்கரம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. வக்கரம் ஜாஸ்தியானதுனால இப்போ மக்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு 15-16 வயசுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் செக்ஷுவல் கிரைம் உள்ள வராங்க தெரியுமா? ஏன் சொல்லு? ஏன் சார்? பணம் வேணும். நீ ஒரு சின்ன பொண்ணு, அப்படியே சீரியஸாக நான் உன்னை ஏதோ நெட்டில் பிடிக்கிறேன், சோஷியல் பிளாட்ஃபார்மில் பிடிக்கிறேன், அப்படியே டெவலப் பண்ணுவேன், பயங்கரமாக சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பேன், உன்னை விட்டால் எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு உன்னை ஆசை வலையில் விழ வைப்பேன், நீயும் வந்து என்னை ரொம்ப நம்பிடுவேன், அதுக்கப்புறமா உன்னை எடுத்துன்னு போய் உன்னை நாசம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து உன்னை மிரட்டுவேன். வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. கரெக்டு சார். எனக்கு காசு கொடு, இல்லைனா ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அப்படின்னு. இது இருக்கா? ரொம்ப காமன் சார் இது இப்போலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்குது. ஆமாம் சார். சில பேர் அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வீடு மானம் போயிட போகுதுன்னு அப்படியே பயந்துன்னு இருந்துருவாங்க. சில பேர் வந்து ஒரு நிலைமைக்கு மேலே போனோடனே தெரிஞ்சிட்டு போகுதுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால வெளியில் தெரிய வருது. இந்த வெளியில் தெரிய வர்றதை விட வெளியில் தெரியாமல் போகிறது தான் நிறைய இந்த நிகழ்வுகளில். ஓகே, இப்போ இருக்கிற அந்த இளைய சமுதாயம் இருக்குல்ல, இதுங்க படிக்க போதோ இல்லையோ பாழா போகிறதுக்கு உண்டான வேலை மொத்தம் பண்ணுங்க. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன். இதுங்களுக்கு இதே தான் வேலை. இப்போ வந்து இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்கஹால் அது வந்து காமன் ஸ்டஃப் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து அது ரொம்ப எட்டாத தூரத்தில் இருக்கும் சமுதாயத்தில், பயப்படுவாங்க சார். ஆமாம். ஓகே, இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் ஆல்கஹால். அது வந்து ஒரு டிமாண்டிங் ஃபேக்டர் ஆகிடுச்சு இல்லை சார்? ஓகேயா? அதுக்கப்புறமா வந்து அதில் சின்ன பசங்களும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ட்ரக்ஸு ரொம்ப பெரிய ஒரு அங்கம் வகிக்குது. இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரக்ஸ் எல்லாம் வரும்போது இல்லை, சிந்தனை சிதறல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஆல்கஹால் குடிக்கும்போது ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தில் தான் நீ வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்ணுறான்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை ட்ரக்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். சாதாரண நிலையில் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. 100 கொலை நடந்ததுன்னா 99 கொலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஓகே, ஒன்று தான் வந்து அந்த கோபத்தின் அடிப்படையில் அமையிறது. புரியுதுங்களா? புரியுது சார். இதில் என்ன இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பணம் நிறைய தேவைப்படுது சின்ன வயசுலேயே. ஏன்னா பீப்புள் வாண்ட் டு என்ஜாய். அந்த ரேஞ்சில் போகுது இன்றைக்கி. வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இத்தாலின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 15-16 வயசுக்கு மேலே யாரும் படிக்கிறதுலாம் இல்லை இப்போல்லாம். அதெல்லாம் கிடையாது.
அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுலாம் தெரில. 3 மணிக்கு தான் ஏந்துப்பான் மத்தியானம். 7 மணி ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா முன்னாடி நாள் குடிச்ச குடி, புரியுதா? ஏந்து ரெடி ஆகி கிளம்புவாங்க, ஃபுல்லாக குடி திருப்பியும். ஆமாம், 11-12 மணி ஆனவுடனே டான்ஸு. அந்த டான்ஸிங் செஷன் காலைல 4, 5, 6ன்னு போவோம். அப்போ ட்ரக்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு ஓஞ்சி சூரிய உதயம் ஆன அப்புறம் வந்து விழுங்க பெட்டில். வீட்டில் எழுந்துக்கிறதுக்கு மணி 2:30, 3, 4 ஆகும். எழுந்தினா மண்டலம் பிஞ்சிரும். குடிச்ச கூடிய அடிச்ச சிகரெட்டு, புகை, ட்ரக் எல்லாம் அது தெளியறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். திருப்பியும் ஸ்டார்ட். அந்த ரேஞ்சிங்கில் தான் வாழறாங்க இப்போ. அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு அவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியல. எவ்ரிடே தே டூ திஸ். ஒத்துக்கிறியா? இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியா, இந்த நெட் பிளாட்ஃபார்ம்லாம் வந்த அப்புறமா இது நான் சொல்கிறது 25 வருஷமாக நடக்குது. மில்லேனியனுக்கு அப்புறம் இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஓகே, ஏன்னா கனெக்டிவிட்டி எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ரைவசி எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புரியுது சார். ஃபோன் வந்த உடனே யங்ஸ்டர்ஸ் ஓடி போய் கதவை மூடிக்கிறாங்க எல்லார் வீட்லேயும். பார்த்தீங்களா? காமன் ஆயிடுச்சு சார். உன் பையன்மா நான், நீ நீ தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் உட்காந்துக்கிறேன். நான் உனக்கு ஒரு 14 வயசு பையன் நான். உனக்கு எனக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் ஃபோன் வந்தோடனே கடன்னு ஓடி போய் என் ரூமில் கதவு சாத்திக்கிறேன். என்ன இருக்குது கதவு சாத்துறதுக்கு அங்கே? அவங்க ப்ரைவசி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு பொண்ணு இவர் கடலை போட போகிறாரு, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபாதர் அண்ட் மதர். கரெக்டாக? இதெல்லாம் நீ பார்த்துருப்ப. ஆமாம், எனக்கு வரவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறாங்க. அவங்க மதர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டாக்டர் என் பொண்ணுக்கு ஜஸ்ட் ஷீ இஸ் கோயிங் டு another 3 months ஷீ இஸ் கோயிங் டு பிகம் 16. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கா, ஃபோன் வந்தாலே ஓடி போய் கதவு முடிக்கிறா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்வாங்க. ஓகே, இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். புரியுது சார். இது சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாயிடுச்சு. இந்த சைபர் புல்லிங் இது ரொம்ப ஜாஸ்தி. இது இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டிலையும், அர்பன் சொசைட்டியில் இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாயிடுச்சு இன்றைக்கி. சைபர் கிரைம் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சா 1000 பேர் கூட போய் ஒரே ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ்வளோ நடக்குது. இது ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல். இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்குன்னு மட்டும் இல்லை, இதை விட இது இன்னும் நாளடைய மோசமாக தான் போயின்னு இருக்கும். நீ இன்னாதான் குழந்தைங்களை டிசிப்ளினாக வளர்த்தாலும் தே ஆர் எக்ஸ்போஸ்ட். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சார். எல்லா லெவல்லையும் தே ஆர் எக்ஸ்போஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அதுவும் பெண் குழந்தையை பெற்ற தாய் தந்தையர் மிகவும் அவதிக்கு ஆளாகிறார்கள். என்னதான் நீ கண்ணில் விளக்கண்ணை விட்டுன்னு பார்த்தாலும். இப்போ இருக்கிற பசங்க இன்னொரு இது என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் ப்ரைவசியில் இன்டர்ஃபியர் ஆகாதன்றாங்க. 15 வயசு 14 வயசுலேயே. ஹூ ஆர் யூ டு இன்டர்ஃபியர் இன் மை ப்ரைவசி? புரியுதுங்களா? புரியுது சார். இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் த இன்டர்நெட். அதில் அவங்க அந்த சைல்டுஹுட் அடலசன்ஸை பற்றிலாம் நிறைய படிக்கிறாங்க. அதில் நிறைய சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் மீன்னு கேட்குறாங்க. உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உனக்கு எதனா வேணும்னா சொல்லு, முடிஞ்சால் ஒப்ளைஸ் பண்ணுவேன், இல்லைனா இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு நிறைய பாக்கெட் மணி தேவைப்படுது இப்போது. ஏன்னா அவ்வளோ சோர்சஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடுச்சு அவங்களுக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். அந்த பாக்கெட் மணி கொடுக்கல, அவங்களுக்கு செலவுக்கு அந்த பணம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பையன் லா படிக்கிறான். அந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி எவ்வளோ தெரியுமா? 1500 rupees பர் டே. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? 45,000 ரூபாய். நம்புவியா நீ இதை? ஸ்கூலுக்கு வர பசங்க டெய்லி 500 ரூபாய் எடுத்துன்னு வராங்க. போருமா? நம்புவியா அதை? ஸ்கூல் டேஸ் நீ கணக்கு போட்டால் கூட 20 நாள்னா 10,000 ரூபாய். ஜஸ்ட் லைக் தட். என்னத்துக்கு?
அவன் ஜூஸ் பஃப் குடிக்கிறதுக்கு. ஓகே, பசங்கள்லாம் இன்றைக்கி பர்த்டேன்னா மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சியில் அவங்க கிளாஸ் பசங்க அதில் 20 30 பேர் 40 பேரை கூட்டின்னு போய் ட்ரீட் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? புரியுது சார். நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு டப்பாவில் இந்த பாரிஸ் டாஃபி வாங்கி கொடுப்பாங்க. ஸ்கூலில் போயிட்டு எங்கள் கிளாஸில் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுப்போம். அது கூட டீச்சர் பர்மிஷன் கொடுக்கணும். இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லி எல்லாம் பர்த்டே ஒரு பாட்டு பாடணுன்னே எல்லாருக்கும் ஒரு இவ்வளோ தான். அது என்ன மிஞ்சி போனால் அதெல்லாம் பெரிய துட்டு தான், 15-20 ரூபா ஆகும். ஓகே, இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. 20 ரூபாய். ஓகே, இன்னும் நிறைய சமாச்சாரம் இந்த ஸ்டாக் பார்ட்டி அதெல்லாம் சொல்லுவேன். இப்போலாம் வந்து தே கனெக்ட் இன் சோஷியல் மீடியா, தே ஹேவ் குரூப்ஸ். ஓகே, தே ஆர்கனைஸ் பார்ட்டிஸ். எப்படின்னா எல்லாம் ஒரு 7 மணிக்கு மேலே அசம்பிள் ஆவாங்க இன் அ ப்ரைவேட் ஹால். தே ஹையர் இட். ஆல்கஹால், ஃபுட்டு, ட்ரக்ஸு எல்லாம் இருக்கும், மியூசிக். இது வந்து நிறைய குரூப் இருக்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நடத்துகிற குரூப் இருக்குது, மாதத்துக்கு ஒரு வாட்டி நடத்துகிற குரூப் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம். ஆல் யங்ஸ்டர்ஸ். அங்கே வந்து செக்ஸ் எல்லாம் கணக்கு கிடையாது. எனி ஒன் இஸ் ஃப்ரீ ஃபார் எனி ஒன். போதுமா? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். whoever likes the other person that night, they take them for dating. ஓகே, அதில் என்ன ஆகுதுன்னா வக்கரம் பிடிச்சவன் சைபர் கிரைமில் இறங்குவான். புரிஞ்சுதா? புரியுது சார். நான் வந்து நான் வந்து அந்த பார்ட்டியில் இருக்கிறேன். ஐ ஆம் சீயிங் ஒன் கேர்ள் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அவள் அதில் வரா. ஓகே, அண்டு அன்றைக்கே வி என்டர் இன்டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதனால் இன்றைக்கி வந்து எதுவுமே கணக்கு கிடையாது. அந்த மாதிரி வரும்பொழுது உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஆஸ் அன் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் சரியில்லைன்னா எதனால் ஒரு பெரிய க்ரைமில் போய் மாட்டிப்பண்ணி. ஓகே, உன் லைஃப் சின்ன பின்னமாயிடும். புரியுதுங்களா? புரியுது சார். இது வந்து இப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் இருக்க போகுது. இது இன்னும் நாளாக இன்னும் இந்த எலக்ட்ரானிக் சொஃபிஸ்டிகேஷன் வர இந்த சின்ன வயசுலேயே பணத்தேவை அதிகரிக்க இந்த 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 மாதிரி ஃபீல்டில் இருக்கிற சைபர் கிரைம் வந்து அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட கண்டிப்பாக அதிகமாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வணக்கம். இதை விட நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங்காக கூட தான் நம்ம எடுத்துக்கணும். மக்களாகிய நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் இருக்குன்றது நமக்கே தெரியும். அதையும் தாண்டி பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் உங்கள் பசங்க மேலே வச்சுருக்கீங்க. எஸ், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் பசங்க கிட்ட. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு வார்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த கண்டென்ட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.